கடலூர் அரசு மருத்துவமனையில் சிறுவன் இயக்கிய ஆம்புலன்ஸ் மோதி 2 பெண்கள் காயமடைந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். ஆம்புலன்ஸ் நடந்து சென்ற 2 பெண்கள் மீது மோதக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த 2 பெண்களின் உடல்நிலை எவ்வாறாக உள்ளது? ஆம்புலன்ஸை இயக்கிய சிறுவன் மீது ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? கடலூரின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது அரசு தலைமை மருத்துவமனை. இங்கு தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த அரசு மருத்துவமனை வளாகத்துல தனியார் ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்த போது அதன் அருகாமையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து சென்றுட்டு இருந்தாங்க. அப்போது திடீரென இந்த ஆம்புலன்ஸ் மிக வேகமாக சென்ற போது வழியாக நடந்து சென்ற 2 பெண்கள் மீது மோதி அந்த பெண்களை தரதரவென இழுத்து சென்று அருகில் உள்ள ஒரு ஷெட் மீதும் அந்த ஆம்புலன்ஸ் மோதி நின்றது. அதனை அடுத்து அங்கு இருந்த பொதுமக்கள் அனைவரும் கூச்சல் போட்டுக்கொண்டே ஓடி அங்கு கீழே இருந்த 2 பெண்களையும் காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஒரு பெண் பலத்த காயமும் மற்றொரு பெண் லேசான காயமும் அடைந்த நிலையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அங்க இருக்கிற அவுட் போலீஸ் ஸ்டேஷன் போலீசார் அது குறித்து விசாரித்த போது அந்த ஆம்புலன்ஸை இயக்கியது 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. அதாவது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோயாளியை அழைத்து உள்ளே சென்று அட்மிஷன் போட சென்றுள்ளார். அந்த நேரத்தில் இந்த அங்கு நின்ற அந்த சிறுவன் 17 வயது சிறுவன் இவன் அந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் தொடக்கும் பணியில ஈடுபட்டு இருப்பார் போல இருக்கு. அந்த நிலையில தான் அந்த சிறுவன் திடீரென இந்த ஆம்புலன்ஸை எடுத்து இயக்கியதாக தெரிய வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த விபத்து நடந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு. தற்போது இது குறித்து கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.